புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்த நிலையில் இன்று மாலை புதுச்சேரியின் புதிய ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் வி. கங்கா பூர்வாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளி விநாயகர் சிலையை நினைவு பரிசாக வழங்கி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட ஏராளமானோர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் இரவு உணவு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். சத்ராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்னும் நான் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் எனது கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன் என்றும் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பை பேணி பாதுகாப்பதற்கு முழு முயற்சி மேற்கொள்வேன் என்றும் புதுச்சேரி மக்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களுக்கு சேவை புரியவும் நான் என்னையே அர்ப்பணித்துக் கொள்வேன் என்றும் உறுதி கூறுகிறேன். சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்னும் நான் உறுதி கூறுவதாவது: நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் துணைநிலை ஆளுநர் என்ற முறையில் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் அல்லது எனக்கு தெரிய வரும் எந்த செய்தியையும் மேற்கூறிய துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு Thank you, sir. I now request the Honorable Chief Minister to felicitate the Honorable Lieutenant. Sir. Sir. They should not get angry with him or with him. நல்லா